ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோடய ரொட்டீன் அப்படியே நான் குக்கிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி லீவ் நாள், அதனால் கொஞ்சம் சிம்பிளான குக்கிங் தான். மித்துனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாப்பாடு தான் இன்றைக்கி. அவனுக்கு வந்து இந்த மாதிரி 1 pot ரைஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். புதினா ரைஸ் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ரெசிபி வந்து உங்களுக்கு அப்படி நான் சொல்கிறேன். இப்போது ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா, கடாயில் குக்கரில் நம்ம அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம். பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பூ மூக்கு, கடல் பாசி எல்லாமே சேர்த்துக்கிட்டாச்சு. ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் எப்பயாச்சும் தான் பண்ணுவேன். அடிக்கடி நான் பிரியாணி தான் பண்ணுவேன். சரி, அன்றைக்கி புதினா நிறையா இருந்துச்சு. சரி, புதினா ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் எல்லாருமே ஒரு ஊர் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ சொந்த ஊர் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர் போவாங்க. எல்லாருமே சென்னையிலே இருக்காங்க எங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 4 நாள் அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்போது அப்படின்னு தெரில. அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் பிளானில் இருக்கேன். ஸோ அதனால் இப்போது வந்து என்ன அப்படின்னா, மித்துன் குட்டி வளர்ந்துட்டான் இல்லையா, அதனால் இப்போது இந்த ஃப்ளாட்ஸ் விட்டு வரமாட்டேங்கிறான். அதுதான் எனக்கு இப்போ ரீசன். இப்போ வந்து புதினா ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட தக்காளி பழம் சேர்த்துட்டு, இதில் வந்து புதினா அப்படியே நான் மிக்சியில் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் வந்து சோம்பு சீரகம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மசால் ரெடி பண்ணுறது. ஸோ அதோடு சேர்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம புதினா ரைஸ் பண்ணிடலாம். இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன். சரி, உடனே எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு உடனே பண்ணிட்டேன். கரெக்டாக எங்கள் மாமியாரும் வந்து புதினா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து இப்போ எங்களோட தான் இருக்காங்க. உங்களுக்கு நான் பண்ணுற இந்த மாதிரி 1 pot ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அரைச்சோம் இல்லையா, அது அப்படியே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். காஷ்மீரி மிளகா பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் சாதா மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். அதனால் 1 டீஸ்பூன் நான் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த 1 கப் காமிச்சேன்ல, அது வந்து 2 டம்ளர் தண்ணி பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போது 1.5 கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரியாணி ரைஸ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த புதினா ரைஸ் வந்து நார்மல் ரைஸில் பண்ணால் இன்னும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி ரைஸ் விட. எனக்கு வந்து நார்மல் ரைஸில் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே, மித்துன் குட்டியை தவிர. இப்போ உப்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்து குக்கரை மூடி வைக்க வேண்டியதான். ஒரு 2 விசில் விட்டால் போதும். சூப்பராக நமக்கு வந்து புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். சம்மர் வெக்கேஷனுக்கு எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஊர் பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எந்தெந்த ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த மித்துன் வரதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மித்துன் குட்டி வந்து இந்த ஃப்ளாட்ஸ் விட்டு வரவே மாட்டேங்கிறான். பசங்க பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 15-20 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவனுக்கு ரொம்ப பயங்கரமாக வந்து விளையாடுறது கிரிக்கெட் தான். ஸோ பசங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, இங்கே பக்கத்தில் வந்து கிரிக்கெட்டுக்கு ப்ளே கிரவுண்டும் இருக்குது. ஸோ இது சொல்லித்தர இடமும் இருக்குது. அதனால் வந்து வரவே மாட்டேங்கிறான். ஸோ அதுதான் ரீசன் அம்மா வீட்டுக்கு போகாதது. அவனை வந்து நான் இன்னும் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி. ஸோ அவனுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் அப்படியே தள்ளி போடுறேன் அம்மா வீட்டுக்கு போகிறத. ஒரு 1 வீக் போயிருந்தால் கூட நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு. வேம்புவும் சரி கூப்பிட்டுட்டே தான் இருக்கா, வாங்கக்கா அப்படின்னு. போகக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஸோ மித்துனுக்காக வேண்டி தான் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் சரின்னு சொன்னான் அப்படின்னா டக்குன்னு கிளம்பிடுவேன். ஸோ நானுமே வந்து அவங்கள இங்கே கூப்பிட்றேன். ஏன்னா இங்கே வந்து பசங்க ஜாஸ்தி, நமக்கு விளையாடுறதுக்கு இடமும் நிறையா இருக்கும். கீழே பார்க்லாம் இருக்குது, பக்கத்தில் லாவணியாவும் இருக்கா.
ஸோ நான் வேம்புக்கிட்டேயே சொன்னேன், இங்கே ஒரு 4 நாள் வந்து இரு, அப்புறமா நான் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மாற்றி மாற்றி இப்படியே தான் எங்களுக்கு வந்து இந்த லீவ் போயிட்டுருக்கு. ஸோ யார் வந்து முதல்ல போவா அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே போட்டியாக இருக்குது. சரி, கொஞ்சம் நம்ம கார்டனிங் வேலையெல்லாம் பார்க்கலாம். கார்டனிங்னால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் இந்த செடிலாம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து மணி பிளான்ட் பால்கனியில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய மிஸ்டேக் தான், லைட்டாக கொஞ்சம் ரொம்ப அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு கொஞ்சம் உடச்சி விட்டேன். அதில் கொஞ்சம் ஒரு 2-3 இது வந்து பட்டு போயிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ திரும்ப கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. சம்மர் வேறு இல்லையா, அப்படியே காஞ்சி போயிருக்கு. இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் பரவாயில்லை, ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. அலோவேராவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 குட்டி தொட்டியில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நமக்கு பத்தாது, ஏன்னா கொஞ்சம் அது வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் பெரிய தொட்டி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொட்டியில் தான் வைக்கிறேன். இப்போது துளசி எல்லாமே வந்து கீழே கொண்டு போய் வச்சிட்டேன். ஏன்னா மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு அது வரவே மாட்டேங்குது. நான் வந்து ஒரு மூட்டை மண் வாங்கி வச்சுட்டேன். அப்பப்போ வேணும் அப்படின்னா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சம் மண் கரையும் இல்லையா, அப்போ அந்த தொட்டியில் கொஞ்சம் மண் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்குது. அந்த டைமில் வந்து மண் நம்ம போய் தேட வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு மூட்டை மண் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் பேக்கில் வாங்கிட்டு வருவேன், 30 rupees 40 rupeesக்கு அந்த மாதிரி இப்போ கொடுக்கறதில்ல. ஸோ மித்துன் குட்டி தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவன் தான் வந்து இப்போது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான் இல்லையா, அதனால் இந்த வெயிட்டு தூக்குற வேலை அதெல்லாம் வந்து நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி வருவான். துளசி வந்து கீழே வச்சதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக வருது. இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி, அதுவுமே நல்லா வருது. சரி, அலோவேராவையும் எடுத்து கீழேயே வச்சிடலாம், சொத்துக்கத்தாழை நல்லா வரும். கொஞ்சம் வெயில் அந்த இடத்துல தான் எனக்கு வெயில் படும். ஸோ அதனால தான் கொண்டு போய் அங்கே வச்சிட்டேன். சமையல் வேலைக்கு வந்தாச்சு. இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. புதினா ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா கோபி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ரொம்ப இந்த ஆயில் ஐட்டம் சாப்பிட மாட்டேன். இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அது ரொம்பவே எனக்கு சிவியராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப காரமாகவும் ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரொம்ப நான் அவஸ்தைப்படுற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லுமே ரொம்ப வாமிட் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு மட்டும் தனியாக வந்து காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் லைட்டாக உப்பு காரம் போட்டு தான் சாப்பிடுவேன். காரமும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் இப்போது. ஏன்னா சரி, அந்த இஷ்யூனால் ரொம்ப நான் வெளியில் போகிறதையுமே அவாய்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. அதான் கேமராவே எடுக்கிறேன். கொதிக்க கொதிக்க இருக்கு. மை ஃபேவரட். நான் தான் வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். மை மோஸ்ட் ஃபேவரட் கோபி ஃப்ரை. கொஞ்சம் அள்ளி போடுவேன். பிடிச்ச டிஷ். நான் வந்து கோபி ஃப்ரை சாப்பிட்றேன். அதனால் தனியாக வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ஓ, எனக்கு பிடிச்ச ரைஸ் கோபி ஃப்ரை வித் ஸ்பினச் ரைஸ். இது புதினா புதினா ரைஸ் ஓ ஃபேவரட். சரி, போய் சாப்பிடு. பை. மிதுனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா காரம்லாம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ரொம்ப செட்டிலாக இருந்தது. காரம் ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது வந்து தக்ஷகுட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 1 pot ரைஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. 2 பேரும் வந்து விரும்பி சாப்பிட்றதுனால. அன்றைக்கி வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. ஸோ டிவி வந்து அவங்க ஆர்டர் பண்ணதே எனக்கு தெரியாது. எனக்கு இது ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் தான். எப்பயுமே வந்து இப்போ ஃபர்னிச்சர் மார்ட் போகிறோம், ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து டிவி யூனிட் தான் போவேன். ஃபஸ்ட்டு வந்து டிவி பார்க்க தான் போவேன். ஸோ ஒரு இன்ச்சஸும் அப்படியே பார்த்துட்டு இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பேன்.
ஸோ இது வரைக்கும் பெருசாக வந்து வாங்கினதில்லை. 32 இன்ச்சஸ் அதை விட கம்மியாக அப்படி தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கும். டிவி வந்துட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து இன்ஸ்டலேஷனுக்கு வந்திருந்தாங்க. அன்றைக்கி வெதர் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா வந்து மழை வரப்போகுது அப்படின்னு நாங்கள் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நான் வேற மழை வரும்னு வச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சன்னு வந்துருச்சு. ஜாலி. இல்லை மழை வரப்போகுது. அந்த க்ளவுட்ஸ்லாம் பாரு எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஐ திங்க் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மழை வரலன்னா எனக்கு ஜாலி. ஏன்னா நான் கீழே விளையாட போயிடுவேன். மழை இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது. ஃபாகியாக இருக்குது. ஃபாகி ஒரு மாதிரி இருக்கு. கேனடாவில் இருக்கிற மாதிரி. இன்னைக்கு தான் அக்னி நட்சத்திரம் முதல் நாள் செம்மையாக இருக்குது. இல்லைம்மா மழை வரத போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, மழை வந்தால் காமிக்கிறோம், மழை வரலன்னா ஒன்றும் காமிக்கிறோம். என்ன நீ காமிக்கிறது? மழை வந்தால் அவங்களே பார்த்துக்குவாங்க, நீ மழையை எது காமிக்கணும்? இல்லை, சென்னையை விட்டு வெளிலவங்க பார்க்குறவங்கலாம் நல்லா வந்து இதுவாக தான் இருக்கா. வச்சிருவேன் நினைக்கிறேன். சுனாமி வரணும். அதாவது காற்று அந்த மாதிரி ஒரு பலமான காற்று அடிக்குது இல்லடி? காற்று அடிக்குது, ஆனால் மழை வர மாட்டேங்குது. காற்று ரொம்ப அடித்தாலே மழையை தடுத்துரும். காற்று ஆமாம், ரொம்ப அடித்தா மழை வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது முன்னாடி இப்போ இல்லை. நல்லா வந்து கதவெல்லாம் இடிச்சுக்குது. டமால் டுமி இல்லடி, காற்றுலாம் பயங்கரமாக சுற்றுது. ஜில்லுன்னு இங்கே வேற எங்கிட்ட வீட்டில் டிவி மாட்டிட்டு இருக்காங்க. கூத்து தான், ஒரே கொண்டாட்டம் தான், ஜாலியாக தான். இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் அப்பப்போ வெதர் வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ நான் அந்த வாய்ஸ் ஓவர் பேசும்போது கூட பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில். ஸோ டிவி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் பார்க்குறத விட பசங்க பார்க்குறது தான் பெருசாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அப்படியே இந்த வீட்டு வேலையிலேயே நமக்கு வேலை போயிடும். என் பசங்க இப்போ லீவில் இருக்காங்க இல்லையா, அதுவும் மித்தன் குட்டி வந்து இப்போது கிரிக்கெட் ரொம்ப இஷ்டமாக பார்க்குறான். ஸோ அந்த டிவியில் பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்து மழையும் ஜோன் பேஞ்சிட்டு இருந்தது. டிவியெல்லாம் ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணி ஸோ எல்லாத்தையும் அந்த இடத்துல அப்படியே அழகாக நீட் பண்ணியாச்சு. டிவி ஃபிக்ஸ் பண்ண கையோட அதில் வந்து ஒரு படமும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.